அந்த ஆறாவோட கனெக்ட் ஆகி அமானுஷ்யத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களினுடைய ஆறாவின் நிறமானது இளம் மஞ்சள் நிறத்தில் பெரும்பாலும் இருக்கும். அந்த இளம் மஞ்சள் நிறம் அல்லது ஒரு வகையான கிறிஸ்டல் ஒயிட்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனிதர்களுடைய ஆறாவை குறித்து ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகையான தன்மையில இருப்பான். உடலை சார்ந்த மனிதர்கள், மனதை சார்ந்த மனிதர்கள், பிராணனை சார்ந்த மனிதர்கள் என்ற நிலையில நம்ம பிரிச்சுக்கிட்டே போறோம். இந்த பிராணன் அப்படிங்கிறது இந்த உடலுக்கும் மனதுக்கும் தேவையான சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டரி மாதிரியான எனர்ஜி. ஒருவருடைய சக்தி உடல், ஒருவரின் சக்தி உடல் நன்கு வலிமையாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் இருந்தால் அதை தொடர்ந்து ஒருவருடைய உடலும் மனமும் ரொம்ப ஆற்றல் உடையதாக இருக்கும். பிராணசக்தியை பொறுத்துதான் ஒருவருடைய உடல் இயக்கம், மன இயக்கம் இருக்கும். பிராணசக்தி குறைவா இருந்தா அவரால் உடலால் பெரிய அளவுல செயல்பட முடியாது, டயர்டாயிருவார். பிராணசக்தியினுடைய தன்மையில ஒரு குழப்பமோ அல்லது குறைபாடோ இருந்ததுன்னா மனதால் ஆழ்ந்த சிந்தனை போன்றவற்றை செய்ய முடியாது. ஆகவே பிராணசக்தியினுடைய தூய்மையும் அதனுடைய அழுத்தமும் அதனுடைய அளவும் சரியான முறையில பராமரிக்கப்படும் போது இயற்கையாகவே உடலும் மனதும் மிகவும் நுட்பமான நிலைக்கு வந்து விடுகிறது. இந்த பிராணனை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்துல இருக்கிறான். சிலவன் உடலை பற்றி மட்டும் சிந்தனை இருப்பான். சிலவர்கள் பார்த்தீங்கன்னா மனதை குறித்த சிந்தனைகள் இருப்பான். எப்பவுமே மனதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். ரொம்ப பெரிய சிந்தனைவாதி மாதிரி, அறிவியல் அறிஞர்கள் மாதிரி அவன் யோசிச்சுட்டே இருப்பான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த உடலை மனதை இக்னோர் பண்ணிட்டு எனக்கு அங்க காட்சி தெரியுது, நான் இங்க பார்த்தேன், எனக்கு அப்படி ஒரு உருவம் தெரிஞ்சுது, எனக்கு கனவுல இப்படி நிறைய காட்சிகள்லாம் வந்தது, கனவுல எனக்கு நிறைய உருவங்கள் வித்தியாசமானது, மனிதர்களை பார்க்கவே முடியல, வித்தியாசமான கனவா இருக்கிறது, எனக்கும் என்னுடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் அப்பாற்பட்டதா இருக்கு, என் கண்களுக்கு பல விஷயங்கள் தெரிகின்றன, நான் வேற ஒரு பரிமாணத்துல பார்க்கிறேன், இப்படிலாம் ஒரு சிலர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பிராணாவை மையப்படுத்துறதுனால இவங்களுக்கு இந்த மாதிரியான மன ஓட்டங்கள் ஏற்படுகின்றன. பெரும்பாலும் அமானுஷ்யம் குறித்த சிந்தனை அவர்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். அப்ப இவர்களுடைய ஆறா எப்படி இருக்கும்னு உங்களுடைய கேள்வி. இவர்களுடைய ஆறாவானது மனதை சார்ந்தவர்களுக்கு மாறிட்டே இருக்கு. உணர்வு மாற மாற ஆறா மாறுது. ஆனால் பிராண உடலை கனெக்ட் பண்றவங்களுடைய ஆறாவானது டென்சிட்டி குறைவாகவும் அவருடைய மனமானது உடலை பொருந்திருக்கல, மனதையே புரிந்திருக்கல, சக்தியை பொருந்திருக்கிறதுனால அது சக்தி நிலை எங்கெல்லாம் அசைகிறதோ அங்கெல்லாம் அவங்களுடைய கான்சியஸும் போக ஆரம்பிக்குது. அதனாலதான் அவர்களுக்கு அமானுஷ்யமான விஷயங்கள் ஏற்படுகிறது. அந்த ஆறாவோட கனெக்ட் ஆகி அமானுஷ்யத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களினுடைய ஆறாவின் நிறமானது இளம் மஞ்சள் நிறத்தில் பெரும்பாலும் இருக்கும். அந்த இளம் மஞ்சள் நிறம் அல்லது ஒரு வகையான கிறிஸ்டல் ஒயிட்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கும். இந்த ஆறாவை பெற்றவர்கள் இயற்கையாகவே உடலை மனதையும் தாண்டி அவங்களுடைய பிரங்கையானது ஆறாவிற்கு வந்துவிடும். இது தியானத்தின் மூலமாக முயற்சினால் வர்றதில்லை. அவங்களுடைய நேச்சரே அவங்களுடைய கான்சியஸ் அங்க போய் நிற்கும். அப்படி நிற்கிறதுனாலதான் அவங்களுக்கு அமானுஷ்யம் குறித்த அதிகமான சிந்தனைகளும் கனவுகளும் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. அப்ப அவருடைய ஆறாவானது இளம் மஞ்சள் மற்றும் கிறிஸ்டல் ஒயிட்னு சொல்லக்கூடிய நிறத்துல இருக்கிறதுனால அவர்கள் எப்பவுமே இருப்பாங்க. அடர்த்தியான அவங்களுக்கு குறைவா இருக்கும். ஏன்னா ஆனா ஆறாவுடைய அளவு பெருசா இருக்கும், ஆனால் ஆறாவில் அவர்களுக்கான அடர்த்தி குறைவாக இருக்கும். அதனால டக்கு டக்குன்னு அவங்க மீடியமா மாறிடுவாங்க. திடீர்னு ஒரு சோல் பார்ப்பாங்க, டக்குன்னு தன்னை மீடியமா எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும். அதனால இளம் மஞ்சள் மற்றும் கிறிஸ்டல் ஒயிட் நிறத்துல பிராணமய கோஷத்தை தொடர்பாக வாழக்கூடிய நபர்களுடைய ஆறா இருக்கும் என்பது என்னுடைய பணிவான கருத்து. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.